இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த வெண்ட்டுக்குள்ளே போகணும். என்னடா ஸ்க்ரூ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸ்க்ரூ கழண்டுவோம். என்னடா கழண்ட மாட்டேங்குது. வந்துருச்சு கைஸ். இப்போ இதை பார்ப்போம். இது வந்துருச்சு. கீழே ஒன்று இருக்குது. அவங்க எங்கேயோட யாரா இவன்? டேய் கோமாளி பபுல் கம் பேசிட்டு இருக்கும்போது வாய்க்குள்ள நாலி சொல்றான்டா. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேண்டி ஹாரர் கேம் தான் பிளே பண்ண போறோம். இந்த கேம்ல என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து கடத்தி வச்சிருப்பான் அந்த மிஸ்டர் கேண்டி. அவன்கிட்ட இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் காப்பாற்றிட்டு வரணும். மொதல் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸில் இருப்பான். ரெண்டாவது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கைஸ் கம்பெனியில் இருப்பான், ஃபேக்ட்ரியில். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இதில் இருப்பான். இவங்க 3த்தையும் காப்பாற்றணும். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறது ஒவ்வொரு சாப்டராக போடுவோம். ஏன்னா கேம் ரொம்ப பெருசாக போகும் கைஸ். 3த்தையும் காப்பாற்றி போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தராக காப்பாற்றி சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு போடுறேன். ஓகே கைஸ், நம்ம சேனல் இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனல் வந்துட்டு இருக்க, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சீட்டா கேம்குள்ளே போயிடலாம். யார் யார் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. நம்ம தான் அந்த எல்லோ கலர் பலின்னு. இவங்க 3 பேருமே நம்ம ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போட்டேன், எல்லாம் கேம் விளையாண்டுருக்குறோம். அந்த கேம் விளையாடுற செகண்டில் எவனோ ட்ரையில் வந்து ரோட்டில் விட்டுறான். லூசு பையன் எவனும் தெரியல. அப்புறம் பார்த்தா இவங்க தான் மிஸ்டர் கேண்டி. இன்னும் பாட்டு பாடி வந்துட்டு இருக்கிறான் லூசு பையன். என்னடா தலை எந்த தந்தாட்ட ஆடிட்டு இருக்கிற டேய், என்னடா வாயில் நாக்கு தொங்கிட்டு வருது. நாக்கா கேண்டி என்னன்னு தெரியலையே. டேய் லூசு பையில எவனா ரோட்டில் ரயில் விட்டுறானாடா. இவனடா ஓடிட்டு போயிட்டு இருக்கான். சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் அவனை பார்த்து ஓடி போய் கேண்டி அவங்க திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் என்னமோ கேண்டி கடிட்டு அவன் தலை மாதிரியே 3 குச்சி எடுத்து நீட்டான். அதை வாங்கி நம்ம பசங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னோ உடலிட்டு இருக்கிறான் லூசு பையன், என்னன்னு தெரியல. வாங்க இதை நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் போல தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேண்டி வாங்கி திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேண்டி வாங்கி திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிடுவோம். அதுதான் கான்செப்ட். டே ரெட் சொக்கா திங்காதலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் வாயில சப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மயக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். சொன்னா கேட்குறீங்களா? அப்படியே படுத்துட்டானுங்க. எல்லாம் டெட் பாடி தான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ட்ரெயினில் ஏற்றிட்டான். பட்டு இந்த கேண்டி தலை இவ்வளோ மோசமான நினைச்சு பார்க்கல. டேய் இவ்வளோ சொக்கா நான் ரிவெஞ்ச் இருக்கேன், நான் வரேன்டா. என்னடா டேய் ட்ரெயில முன்னாடி ரோட் ஓடி போறான். டேய் என்னடா பறக்கிறான். அவட லூசு பாய. டேய் இப்படிலாம் போனா எப்போ அவன் காப்பாற்ற முடியும்? இப்படி காப்பாற்ற முடியும் கைஸ். அவன் ஜோக்குலேருந்து என்ன உழுந்தது கைஸ். மிரரு. ஆமா, இது என்னமோ மாய கண்ணாடி போல தெரியுது. இதுல இருந்தா என்ன பண்ணணும் போல தெரியுது. டெலிபோர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. எங்க அந்த கண்ணாடி காணும். மிரர் அங்கே மின்னிட்டு இருக்குது கைஸ். அதான் மிரரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிரர் கிட்ட தான் போக போகிறோம். இந்த மிரர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. பார்ப்போம். கைஸ் என்ன மிரரை தொட்டனே என்னமோ டெலிபோர்ட்டாக ஓப்பன் ஆகுது. என்னடா அது ஓப்பன் ஆயிடுச்சு. எங்கே காணும்? இங்கே இருக்கான். இப்போ இதுக்குள்ளே தான் போய் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போர்ட்டலு. ஆமாம் கைஸ் போர்ட்டலு. மிஸ்டர் ஹேண்டி ஹவுஸ் காட்டுது. மிஸ்டர் ஹேண்டி ஹவுஸ் கொடுத்துட்டேன். இதுதான் மிஸ்டர் ஆண்டி ஹவுஸா? லூசு பையில இங்கடா என் ஃப்ரெண்ட்ஸு. சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுவோம். இல்லை கைஸ் இந்த பைத்தியக்கார பையன் இங்கே தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறான், பபுல் கம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலே போய் நம்ம ஃப்ரெண்டு மூலம் எங்கேன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌபார் வேணும் கைஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதவை தான் அடைச்சிருக்கான் ஒரு ஃப்ரெண்டை. அவனை காப்பாற்ற நம்ம க்ரௌபார் வேணும். இந்த லூசு பையன் வேற க்ரௌபார் தூக்கி எங்கே வச்சுக்கான்னு தெரியலையே. எங்கே க்ரௌபார் ஒரு பாத்ரூம்குள்ளே இருக்குமோ? இது தான் பார்ப்போம். இங்கே க்ரௌபார் இல்லையே. இங்கே இல்லை. இதுக்குள்ளையாவது என்னடா இதுக்குள்ளே க்ரௌபார் இல்லை. இந்த மிஸ்டர் கேண்டி பைத்தியக்காரன் க்ரௌபார் தூக்கி எங்கே எடுத்து ஒழிச்சானேன்னு தெரியல கைஸ். க்ரௌபார் கிடைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வேணும், இன்னும் நம்ம கீ வேணும். இதுவும் இல்லாமல் ஒரு ரோபோ டாக் வேறு இருக்குது. அதுக்கிட்ட இருந்து வேறு நம்ம எஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இந்த வெண்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஆனால் பட் இந்த வெண்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணும். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறதுக்கு நமக்கு கோடு வேணும். கோடு எடுக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக க்ரௌபார் வேணும். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு ரூமாக தெரிய பார்ப்போம். என்னோட கிச்சன் ரூமா? இங்கே தான் அந்த லூசு பையன் டெய்லி கேண்டி தான் இருப்பான் போல தெரியுது. இதான் கிச்சனா? என்னடா கிச்சன் ரூம் வந்தால் பெட்டி நீக்கினா ஒன்றுமே இல்லை. இதை நீக்க முடியாதா? கைஸ் இதை நீக்க முடியாது. இது என்னைக்கே நீக்க முடியாதா தெரியுது. சரி விடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இது ஓப்பன் ஆக மாட்டேது. இது ஓப்பன் ஆக மாட்டேது. இது ஓப்பன் ஆகுது கைஸ். ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. மிஸ்டர் கேண்டி எல்லோ சொக்கா எங்கெல்லாத்தையும் எடுத்து எங்கடா உள்ள வச்ச? க்ரௌபா எங்கேயுமே தெரியல. இது ஓப்பன் ஆகுமா? என்னடா இதை தொட்டா அது ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆயிடுச்சு கைஸ். இது ஓ மை காட். லூசு பையில எல்லாத்தையும் எடுத்து எங்கடா ஒளி வச்ச? என்னடா இது வேற நீக்க முடியாதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌபார் வேணும் கைஸ். அந்த க்ரௌபார் தான் தேடிட்டு இருக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. நம்ம அங்கே போய் பார்ப்போம். வந்துட்டான்டா டே பம்ப்கின். டே பபுல் கம் தலையை வந்துட்டான்டா. முடிஞ்சாச்சு.
பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கைஸ், எப்படி இந்த பெட்டி இருக்கு. ஏய் நான் வந்து பார்த்துட்டு போகிறான். அப்படியே ஓரக்கெல்லாம் பார்த்துட்டு போகிறான் கைஸ். லூசு பையன் போனால் பிடிச்செல்லாம் பிளான் பண்ணி வச்சுப்பான்னு நினைக்கிறேன். இவன் போகட்டும். இவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் க்ரௌபார் எடுப்போம். ஏன்னா க்ரௌபார் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு கீழே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு தான் க்ரௌபார் இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம். முதல்ல அந்த கேக்கை தூக்கி அவன் மண்டையில் ஏறிவாங்க கைஸ். இந்த லூசு பையன் இன்னும் இங்கே போகாமல் இங்கே நின்றுருக்கான். டேய் கோமாளி இங்கே தான் இருக்கிறேன், வாடா வாங்கிக்கோடா மண்டையிலேயே. அவ்வளோதான் கைஸ், பைத்தியக்கார மயக்கம் போட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போவோம். க்ரௌபார் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓடு 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 ஓடு. க்ரௌபார் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான், இந்த கீழே தான் ஸ்டெப்பு கீழே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். க்ரௌபார் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. பார்ப்போம். என்னடா இது வந்து ஒளியிருது, இது என்னது? சூப்பர் கைஸ், க்ரௌபார் கிடச்சிருச்சு. க்ரௌபார் இங்கே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌபார் எடுத்து போய் முதல்ல நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா அந்த ரூமை முதல்ல இந்த மாதிரி பிளாங்க் வச்சுருப்பாங்க. பிளாங்க் கிடச்சி இந்த பிளாங்க் எடுத்து விடணும். ஆனால் இது பிளாங்கே கிடையாது, உட்டு மாதிரி இருக்குது. சரி விடுங்க, கடைகளெல்லாம் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து கைஸ் கிச்சன் ரூமில் போகிறக்கான வழி. ஆனால் இப்போ நமக்கு இது தேவையில்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை அடைச்சி வச்சு அதை தான் நம்ம உட்டு எடுக்கணும். அதுக்கு தான் க்ரௌபார் எடுத்து வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆஹா பபுள் கன் தலையை வந்துட்டான்டா. ஓடுறான் மிஸ்டர் கேண்டி. லூசு பயலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டாக. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் அடிக்கிற மாதிரி வெப்பன் எதுவுமே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன கேக் தான் கொடுத்துருக்கானுங்க. கேக் வச்சு மண்ணில் அடித்தா ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை கைஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் மயக்கமாக தான் நடிக்கிறான். அதுக்கப்புறம் ஓடி வந்துடுறான் பபுள் கம்னு. போடா கோமாளி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். எடுத்துருவோம். இந்த சவுண்டை கேட்டால் வேற டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உழையிட்டு வருவான் இங்கிலீஷில். அடுத்து இதை எடுத்துருவோம். அவ்வளோதான் கைஸ், எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே அந்த பைத்தியக்காரனை ஃபாலோ பண்ணி தோற்ற ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டான் மறுபடியும். சரி ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் பார்த்தா அதான் அது பார்த்தீங்கன்னா அதான் செக்யூரிட்டி டாக்கு. அந்த ரோபோட் டாக் பசங்க போகக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா அதே அப்புறம் நம்மளை கில் பண்ணிடுங்க கைஸ் இந்த ரோபோட் டாக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே போய் இங்கே கோடு இருக்கும். இந்த கோடை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீழே போக போகிறோம். ஏன்னா நம்ம சீக்கிரம் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி க்ரௌபார் எடுத்து பார்த்தீங்களா, அந்த க்ரௌபாருக்கு ஒட்டியே இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா லாக் போட்டுச்சிருப்பானுங்க பின் போடாட்ட. அந்த கோடை போட்டால் தான் அந்த டோரை ஓப்பன் ஆகும். இப்போ அதான் ஓப்பன் பண்ண போகிறேன். வராங்க பைத்தியக்காரன் மிஸ்டர் கேண்டி. இன்னைக்கு உங்ககிட்ட என் ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டு போக மாட்டேன்டா லூசு பயலே. பாருங்க பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு ஒன்றும் தெரியாமல் போயிட்டு இருக்கான். டேய் இப்போ பார்த்தீங்கன்னா 3219 இதான் பாஸ்வேர்டா கோடு. 3219 போட்டாச்சு. டோர் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே ஒரு வெண்ட் இருக்கும். அந்த வெண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்போம் அந்த வெண்ட்டை. அங்கே தான் போக போகிறோம். அதுக்குள்ளே இந்த பைத்தியக்கார வேற மேலே போயிட்டான். அவன் மறுபடியும் இங்கே வர வைக்கணும். ஏய் லூசு பையில சீக்கிரம் வாடா இங்கே. இவன் வேற ஆகும்னா ஒரு பாட்டு வேற பாடுறாங்க. பபுள் கேம் அப்படின்னு பாடுற படி இருக்கிறான் லூசு பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏன்னா அவன் அந்த சைடு வழி வர மாதிரி தெரியல. அதனால நம்ம குறுக்குள்ளே முக்கிட்டு போயிட வேண்டியதான். வெண்ட் ஓப்பன் பண்ணலாமா? என்னடா ஓப்பன் ஆக மாட்டேது? டேய் ஸ்க்ரூ டிரைவர்டா. ஓ நேராக வந்து பண்ணாதான் ஓப்பன் ஆகுமா? பாருங்க ஸ்க்ரூ டிரைவர் கூட என்னமோ பக்கெல்லாம் வச்சிருக்கானுங்க. டேய் கண்டுபிடிச்சான லூசு பைய. டேய் விட்றா என்ன? டேய் பல்வெளிக்கு எத்தனை நாள் ஆகுது? டேய் வாசம் முடிக்காத வாங்க முடியும். ஆஹா கைஸ் இந்த லூசு பையன் முடிச்சுட்டாங்க கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 லைஃப் கிடைக்கும். ஒரு லைஃப் முடிஞ்சுது. இந்த 2 லைஃப் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகி போயாகணும். எங்கடா கொஞ்சம் அடைச்சி வச்சிருக்கான். டேய் வெளியே விட்றா. டேய் சூப்பர் என்னையும் அடைச்சி வச்சுட்டாங்க கைஸ். ஏதோ பரவாயில்ல, ஏதோ கூடுதல் கூட அடைச்சிக்காம விட்டான். இன்னமும் ஜெயில கூட மோசமான இடத்த அடைச்சி வச்சிருக்கான். எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையான்னு இருக்குதே. இது என்னது இது? இங்கே நம்ம மின்னுது கைஸ். ஓ இது லாக் பிக். ஓகே இதை வச்சு இந்த பூட்டை நாஸ்தி பண்ணிடுவோம். மோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் ஆக மாட்டேது. டேய் என்ன இது ஒரு பக்கா? ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தூக்கிருப்பேன் அவன் மண்டலே சொல்லி வைக்க போனேன். லூசு பையன் கம் பபுள் கம் பாட்டு பாடிட்டான். அப்படியே இதை வச்சு வாயில் அவன் மண்ணில் குத்துணும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம இன்னும் இது ஓப்பன் பண்ணலையா? பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பைத்தியக்கார வரக்குள்ள சீக்கிரம் உள்ள பூந்துருவோம். போடா. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு என்னோட மொபைலுக்கே கொஞ்சம் இப்படி சென்சிட்டிவ் இதாக மாட்டேங்குது. நானும் திருப்பி பார்க்குறேன் சீக்கிரம் சென்சிட்டிவ் திரும்ப மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போய் மறுபடியும் இதுக்கு சென்டரில் லிஃப்ட் வரும். இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரம் ரூம் இருக்கும். இந்த ரூம்குள்ளேலாம் வர முடியாது. இங்கே இருக்கிற அந்த 3 வெண்ட்டையுமே நம்ம ஸ்க்ரூ டிரைவர் ஓப்பன் பண்ண போகிறோம். சீக்கிரம் என்னடா ஓப்பன் ஆக மாட்டேது? டேய்
இது வேற கைஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கொடுத்தாதான் வருது, இல்லைன்னா ஸ்க்ரூ வர மாட்டேங்குது. இங்கே இருக்கிற எல்லா வெண்ட்டையும் எப்படி ஓப்பன் பண்ணணும். ஒன்றை மூவ் பண்ணியாச்சு, அடுத்து இன்னொன்று ரீமூவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி போகிற வழியெல்லாம் இந்த பைத்தியக்கார வெண்டை போட்டு இப்படி மூடி வெண்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா நம்ம எப்படி உள்ளே போயிட்டு வருது. இதை பரவாயில்ல, ஸ்க்ரூ டிரைவர் கண்டி பரவாயில்ல, போட்டு தவிர திருப்பி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பொருள்னே தெரியலையே, என்னடா இன்னும் மினிட் இருக்குது ஸ்டாரு, இதெல்லாம் என்னன்னே தெரியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்டுக்குள்ள தான் எனக்கு போன மாதிரி ஒரு ஞாபகம், இது என்னன்னே தெரியல, ஏதோ பொம்மை டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்டுக்கு தான் போக போகிறோம். போயிடுவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இருக்குன்னா, இதோ ஒரு ரிமோட் கிடைக்கும் கைஸ். ஆமாம் கைஸ், ரிமோட் கிடைக்கும். ஏன்னா அந்த ரோபோட் டாக்கோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரிமோட் வேணும். அந்த ரிமோட் இருந்தால் தான் அந்த ரோபோட் டாக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தான் ரிமோட் கிடச்சிது கைஸ். இப்போ இந்த ரிமோட்டு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இது பொருளுக்கு நம்ம பார்ப்போம். என்னடா இதுலேயும் ஒன்றுமே இல்லை, இதை பார்ப்போம். இதுலேயே ஓப்பன் த டோர், என்னடா இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஐயோ சாவி எடுத்து எங்கே சொல்லியிருந்தேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டை வச்சு தான் அந்த ரோபோட் டாக் இருக்கிற ஒரு கீயை எடுக்கணும். நான் மறந்தே போயிட்டேன், சாரி கைஸ். அது ஒரு கீ, அந்த கீயை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டோட டாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோபோட் டாக் கழுத்து தான் அந்த கீ இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெண்ட் இருக்கும் கைஸ், அதுக்குள்ள உள்ள பூந்து போகணும். அதில் போய் என்ன பொருளுக்குன்னு பார்ப்போம். இந்த என்னடா ஒரு ஊட்டம் மாதிரி வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அந்த சீக்கிரட்டாக ஒரு டாக் ஹவுஸ் வச்சுருக்காங்க கைஸ். அந்த டாக் ஹவுஸுக்குள்ள கூட அந்த கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு கீ வேணும். அந்த கீ தான் அந்த ரோபோட் டாகோட கழுத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் கைஸ், இதுக்குள்ளே தான் போந்து வரணும். வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம முதல்ல அந்த ரோபோட் டாகில் கழுத்தில் இருக்கிற சாவி எடுக்கணும், கீ எடுக்கணும். போவோம். இங்கே காந்தில அந்த பபுள் கம் தலையா, மிஸ்டர் கேண்டி, எங்கடா இங்கிருந்து ஓடுறான். நான் ஃபாலோ பண்ணுறது நான் லூசு பையன், துரத்தாமசம் விடவே மாட்டான், கடைசி துரத்திட்டே இருப்பான். பாருங்க கைஸ், அங்கிருந்து வந்துட்டு இன்னும் ஓடி வந்துட்டே இருக்கிறான். ரிமோட் அங்கே தூக்கி போட்டு இப்போ மண்டையில் ஒரு கேக்க தூக்கி எறிவோம். ஓடா மிஸ்டர் கேண்டி, தாடா உன் கேட்க நீயே தின்றான். உன் கேட்க உனையே இப்படி பதிக்குதுன்னா இப்போ என்ன பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் தூக்கிட்டு போய் சீக்கிரம் அந்த ரோபோட் டாக் இருக்கிற டீ எடுப்போம். இவன் வேற மைக்கில் வச்சாருக்குள்ள சீக்கிரம் பண்ணிடுவோம். எங்கடா அந்த ரோபோட்டு, இங்கே தான் இருக்குது. ஆன் பண்ணிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக் நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சு, இன்னும் வரல. இப்போ தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் கீ எடுத்துக்கலாம். குர்ரா கீயை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா 2 டாகி ஹவுஸ் இருக்குது. அந்த டாகி ஹவுஸ்க்குள்ள தான் ஒரு கீ இருக்கும், நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுற கீ. அந்த கீ இருக்கிறது தான் இந்த கீ தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா டாகி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெண்டில் ஒரு டாகி ஹவுஸ் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு டாகி ஹவுஸ் இருக்கும். இது 2 பார்த்தா தான் அந்த கீ கண்டிப்பாக இருக்கும். இது 2ல் ஏதோ ஒரு ஹவுஸில் தான் அந்த கீ இருக்கும். அந்த கீ எடுத்து வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். இதில் இருக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இருக்கணும். சூப்பர், கீ இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீ எடுப்போம். வரமாட்டேது கீ, ஏதாவது தூக்கி போடணுமா, தூக்கி போட்டாச்சு. இந்த சவுண்டுக்கு அந்த பைத்தியக்கார வருவான், அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் கீ எடுத்து போய் அவன் காப்பாற்றுவோம் நம்ம ஃப்ரெண்டை. ஓடுறான். இங்கே பபுள் கம் தரேன், என்னன்னா அங்கேயே நின்றுருக்கான். அறப்போத நாயி, என்ன ஆச்சு இப்படி நின்றுருக்கான். ஏதோ பிளான் பண்ணிட்டே கைஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு, லூசு பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக முதல்ல நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். லாக் பண்ணிடலாம். லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த என்னடா வந்துட்டான். என்னடா இது எஸ்கேப் ஆகும் பார்த்தா வந்து நின்று பிடிச்சிருக்கான். என்ன நடக்குது இங்கே. ரோபோட் டாக். ஆமாம் கைஸ், நம்ம ரோபோட் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு, அவன் ஓடியே போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம ஃப்ரெண்டை கூட்டி போமா, வா ஒருத்தி சொல்ல கேட்காம போய் கேண்டீன் திணில. இப்போ பார், ஓடியா சீக்கிரம் வா. இவன் என்னடா இவ்வளோ வேகமாக ஓடியாரோ, நம்ம விட்ட ஓடி போய் தெரியுது. வா ஓடி வேகமா வா. அவன் வரக்குள்ள சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். வா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வழியாக நம்ம மொதல் ஃப்ரெண்டை கூட்டதாச்சு, இவதான் காப்பாற்றியாச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கேண்டி வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்தேன் அப்படின்னா அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மிரர் பார்த்தீங்களா, அந்த மிரரில் வந்து இந்த பொருளை செட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ்கேப்புங்கிற மாதிரி நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். அதுதான் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போய் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் கைஸ் அவர் சொல்லிட்டு இருக்கிறா, நம்மளோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே மாட்டிட்டு இருக்கிறா, அவர் காப்பாற்றி கூப்பிட்டு வரணும்னு. நான் காப்பாற்றி கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சுபாதம் கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா, பாய், லவ் யூ கைஸ், see you.